யதிஷ்டர் கேட்டார், பிதாமகரே, எவன் பலவானோ? எப்பொழுதும் அருகில் இருப்பவன், உபகாரம் அபகாரம் செய்வதில் சமர்த்தனோ, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பவனோ, அத்தகைய பகைவனோடு ஒரு அல்ப பலமுடையவன், சாரமற்றவன், எல்லா விஷயங்களிலும் சிறிதளவே அதிகாரம் உள்ளவன், மோகவசமாக தற்பெருமை கூறி தகுதியற்ற சொற்களை பேசி பகை கொண்டால் அந்த பலவானான பகைவன் மிகவும் சினந்து பலமற்ற மனிதனை வேரோடு பெயர்த்து எறிவதற்காக தாக்கினால், தாக்கப்பட்ட அந்த மனிதன் தன் பலத்தை நம்பி அந்த தாக்குபவனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? பீஷ்மர் கூறினார். பாரதா, இந்த விஷயத்தில் அறிவாளிகள் வாயு மற்றும் இளவ மரத்தின் உரையாடல் உருவமான ஒரு பழைய வரலாற்றை உதாரணமாக அளிக்கிறார்கள். இமயமலையின் மீது ஒரு மிகப்பெரிய மரம் இருந்தது. அது பல வருஷங்களாக வளர்ந்து பலமுடையதாக இருந்தது. தண்டு கிளைகள் இலைகளால் நிரம்பி இருந்தது. பசுமையாக இருந்தது. மகாபாகம். அதன் கீழே பல மதம் கொண்ட யானைகளும் மற்ற விலங்குகளும் வெயிலிலிருந்தும் சிரமத்திலிருந்தும் களைத்து ஓய்வுக்காக வந்து செல்வது வழக்கம். அந்த மரத்தின் நீளம் 400